guys, பிக் பாஸ் 7 தமிழ் இன்னையோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. நிக்சன் ஆல்ரெடி ஒன்று சொன்னார், எங்கள் அப்பா வரவே கூடாது, எங்கள் அம்மா வந்தாலும் பரவாயில்ல, எங்கள் அப்பா வரக்கூடாது அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு அவங்க அப்பா வந்துட்டாரு. நிக்சன் ஏன் இப்போ சொன்னார், அவங்க அப்பா ஏன் வரக்கூடாதுன்னு சொன்னாருன்றத இப்போ அவங்க அப்பா நிரூபிச்சிட்டாரு. ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் என்ன நடந்துச்சு, என்ன சொன்னார் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம். இன்னையோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கும் ஃப்ரீசிங் டாஸ்க் தான். ஃபேமிலி எல்லாமே உள்ள வந்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ரோமோவே நிக்சனோட அப்பா நிக்சனை கழுவி ஊத்திட்டு இருக்காரு. நிக்சனை பார்த்து கேட்கிறாரு, என்ன இப்பெல்லாம் 7 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிடுற போல அப்படின்றாரு. நாங்கள் ஆமா நீ எழுந்திருக்கலாம், நாய் குலைக்கும்ல அப்படின்னுட்டு, அங்கெல்லாம் நாய் மாதிரி குலைச்சா கூட இவ எழுந்திருக்கவே மாட்டான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவல் ஃபன் பண்றாரு. நிக்சன் அப்படியே முழிச்சு பார்க்குறாரு, என்னடா நடக்குதுங்க, நம்ம மானாலாம் போகுது போலையா அப்படின்னு. எல்லாருமே விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அடுத்தது என்ன சொன்னாரு அப்படின்னா, நான் வந்து இத்தனை நாள் போராடினேன், ஐயோ இவன் மாற மாட்டானா நான் இத்தனை நாள் போராடினேன், ஆனா இன்னைக்கு நீங்க எல்லாரும் வச்சு செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமல் எதை சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரோ அதையே இவர் சொல்றாரு. வேற லெவல் தான் இவர் சொல்லணும். எல்லாரும் ஒரு ரகமா இருக்காங்கப்பா, அவங்க பிள்ளைங்களை வச்சு செய்யறதுலே இருக்காங்க. சரி, அங்கதான் நிறுத்தினாருன்னு பார்த்தா அடுத்தது பிக் பாஸ் பாட்டு சொல்றாரு, இவனை எப்படி திருத்துறதுன்னு எனக்கு தெரியாம இருந்துச்சு, அடிச்சும் திருந்தாத புள்ளைய எப்படி திருத்தலாம் அப்படின்னா ஆப்பு வச்சு திருத்தலாம் அப்படின்றத நீங்க தான் எனக்கு கத்து கொடுத்தீங்க, அதோடவா விட்டீங்க, அவனுக்கு ஆப்புனா என்ன சாதாரண ஆப்பா வச்சுங்க அவனை கேப்டன்சின்னு கொடுத்து ஒரு பெல்ல மாட்டி விட்டீங்க பாருங்க, எல்லாரும் அடிச்ச அடியில் அவன் திருந்துட்டான் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா வச்சு செய்யறாரு. என்னப்பா திருந்துட்டியாப்பா நிக்சன் அப்படின்னு அவங்க அப்பா கேட்கிறாரு. நான் திருந்துட்டேன்ப்பா, இப்போ ரொம்ப நல்ல பையனா இருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொன்னதுக்கு எந்த ஒரு அப்பாவும் கொடுக்காத ஒரு ரிப்ளை கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு அப்படின்னா, நீ திருந்திட்டேன்னு சொல்லிட்டல, பிளாக்ல இருந்து உன் நம்பரை எடுத்துறேன். எது பிளாக் பண்ணி வச்சிருக்கிறீங்களா? நிக்சனோட நம்பரை இத்தனை நாள் ஒரு பிளாக் பண்ணி வச்சிருக்காரு, அதுதான் ஒரு சொல்றாரு. இன்னைக்கு நான் எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லிட்ரலி வேற லெவல்ல இருக்குது. வேற லெவல். நேத்து வந்து அல்ட்ரா லெவல்ல, இன்னைக்கு அல்ட்ரா டபுள் அல்ட்ரா லெவல்ல இருக்கு. நிக்சனோட அப்பா வேற லெவல்ல இருக்கிறாரு. இவர் சொன்னப்போ கூட சரி பெரிய ரவுடி பயங்கரமா இருப்பாரு போல, வச்சு செய்வார் போல, மிரட்டுவாருன்னு பார்த்தா வேற லெவல் ஃபன்னி கண்டென்ட்டாக கொடுத்துட்டு இருக்காரு. என்ன நடக்க போகுது இன்னைக்கும் பயங்கரமாக. கடைசியில் ஃபேமிலி கண்டென்ட்னா போன தடவைலாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ரொம்ப எமோஷ்னலாக வருவாங்க, பேசுவாங்க, கட்டி பிடிப்பாங்க, ஒரு பெரிய இதுவே இருக்காது, ஒரு எமோஷ்னல் கண்டென்ட்டாக, அதாவது போரிங் கண்டென்ட்டாக இருக்கும் எல்லாருக்குமே. இந்த தடவை பார்த்தா வேற லெவல் ஃபன் கண்டென்ட்டாக இருக்குது. எல்லாருமே ஃபன்னை கொட்டுறாங்க. நேற்று பூர்ணிமாமா வந்ததாக இருக்கட்டும், விஜய் அம்மா வந்து ரவீனா மணியை பார்த்து என்ன அப்படின்னு கேட்டதா இருக்கட்டும், விக்ரம் அப்பா வந்து விக்ரமை விட பயங்கர ஆக்டிவா இருந்ததா இருக்கட்டும், அர்ச்சனோட அம்மா அப்பா வந்து ஃபன் பண்ணதா இருக்கட்டும், எல்லாமே வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஆக்சுவலி இன்னும் 2 ஃபேமிலி வந்திருக்காங்க. மொத்தம் இன்னைக்கு 3 ஃபேமிலி வந்திருக்காங்க போல. ஒன்று வந்து நிக்சனோட அப்பா வந்திருக்காரு. ஆக்சுவலி பின்னாடி 2 பேர் நிற்கிறாங்க, அது யாருன்னு தெரியல. 2 வயசானவங்க நிற்கிறாங்க. அவங்க வந்து தினேஷோட அம்மா அப்பா 2 பேரும் வந்திருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு மொத்தம் 3 ஃபேமிலி தான் இன்னைக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி வேற யாரும் வரல. பட் அவங்க 2 பேர் யாரு அப்படின்றது கன்ஃபார்மா தெரியல. இப்போ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நேற்று மாதிரி இன்னைக்கும் பயங்கர ஃபன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பசங்க கொடுக்குற கண்டென்ட்டை விட பேரண்ட்ஸ் வந்து வேற லெவல் கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. சும்மா கண்டென்ட் கொடுக்கலங்க, லிட்ரலி வந்து வச்சு செய்யறாங்க பசங்களை. டே இருடா உனக்கு இருக்குதுடா அப்படின்ற மாதிரி. நிக்சனோட அப்பாலாம் வந்து திருந்தாத பையனை திருத்திருக்கீங்களே பிக் பாஸ், ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்றதா இருக்கட்டும், இல்லை இவனுக்கு ஒரு இதை பாப்பு வச்சிங்க பாருங்க, வச்சு செஞ்சிங்க பாருங்க, யாருக்கும் ஒன்றும் புரியல என்னையா நடக்குதுங்க, இவர் என்னையா பேசுறாரு அப்படின்ற மாதிரி எல்லாரும் முழிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இவர் என்ன கரெக்டாக தான் பேசுறாரா இல்லை கரெக்டாக பேசுறாரு? அர்ச்சனால ஷாக் ஆயிட்டாங்க. அவங்க பண்ணது ஏதோ கரெக்டுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு போல. என்னப்பா இவரு எங்கப்பால குறை சொன்னாரேப்பா, இவர் விட்டா என்ன வேணா பண்ணுங்க நிக்சன் அப்படின்னு சொல்லிடுவாரு போலேன்னு எல்லாம் பயங்கர ஷாக்ல இருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ப்ரோமோ பத்தின்றத கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நீங்க யாருக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்றது கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிரீன் டாக்கி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.